எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க உற்சாகமாக இருக்கீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நாமே அவர் கண்களை மூடி ஜெபித்து தேவ வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்குழுவை சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். கர்த்தாவே, உடைய பாதத்துக்கு வரும்போதெல்லாம் எங்களோடு பேசுகிற உடைய நல் வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உடைய பிள்ளைகளுக்கு தேவையான நல் வார்த்தைகள் ஊடாய் இடைப்படுவீராக. உடைய வசனம் உடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும். உடைய வசனம் உடைய பிள்ளைகளுக்குள்ளாய் ஜீவனை பெருக பண்ணட்டும். உடைய வசனம் உடைய பிள்ளைகளை நித்தியத்துக்கு நேராய் நடத்தட்டும். உடைய சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம். நீங்கள் மகிமைப்படுங்கப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசேஷமாக இந்த புதிய வருடத்தில் நம்முடைய வாக்கு தத்தத்தை நாம் மறந்து விடவே கூடாது. இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணும். கர்த்தர் இந்த வருடத்துக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தம், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இதுக்கு ரெஃபரன்ஸ் எபிரேயர் 6:14 போட்டிருந்தாலும் இது எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆதியாமத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசனம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை வருகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையில் அந்த நிச்சயமாகவே அந்த வார்த்தையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தமாக இருக்கும். நிச்சயமாக, கன்ஃபார்மாக நான் என்ன செய்வேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுவும் ஆசீர்வதிக்கவே என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். பெருகவே பெருகப்படும் அப்படின்னு இந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப அழுத்தி, கண்டிப்பாக நான் வந்துடுவேன். சில இடத்துல சொல்லுவோம், கண்டிப்பாக கன்ஃபார்மாக நாங்கள் வந்துடுவோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். அதுபோல் சில இடங்களில் இயேசுவும் பேசும்பொழுது சில வார்த்தைகள் சொல்லுவார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிம்பார். அது என்ன மெய்யாகவேனா ஸ்ட்ராங்காக சொல்கிற வார்த்தைக்கான அது அடையாளம். அப்போ பார்க்குற இங்கே கொஞ்சம் அப்படி ஒரு அழுத்தமான ஒரு பதம் தான் இருக்குது. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுப்பதற்கு ஆபிரகாம் பாராட்டை பெற்ற ஒரு நபராய் அந்த இடத்துல நிற்கிறத பார்க்குறோம். எப்படிப்பட்ட பாராட்டு என்றால், இன்னைக்கு ஆபிரகாம் காத்திருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். 75 வயது இருக்கும் பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி 25 வருஷம் கழித்து ஆண்டவர் ஒரு குழந்தைய 100 வயசில் கொடுக்குறார். இந்த 100 வயசில் கொடுத்த குழந்தைய உடனே கொண்டு வந்து எனக்கு கொடுத்துரு வழியா அப்படின்னா கூட மனசு ஆறிடும். அதை நல்லா வளர்த்து ஒரு வாலிப பையனா நல்லா அப்பா இப்போதான்டா. ஏன்னா 2 பேரும் கிட்டத்தட்ட அவங்க 100 வயசில் குழந்தை பெற்றாலும் அவங்களுக்கு இளவயதின் பலன் இருந்திருக்குன்னு நம்புகிறோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? பிள்ளைகளை நம்ம இந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு, இளவயது உள்ளவங்களுக்கே எப்படி இருக்குது, வளர்க்க முடியல, பிள்ளைகளுக்கு ஊட்ட முடியலை, ஐயோ ஓடி ஓடி ஊட்ட வேண்டி இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறோம். அப்போ எப்படியோ அந்த பிள்ளைக்கு ஊட்டி பாலை கொடுத்து தொட்டியில் ஆட்டி எப்படியோ வளர்த்து அது கொஞ்சம் ஒரு வாலிப பையனாக வரும்போது நமக்கு எப்படி இருக்கும்? அப்பா இப்போ தான் அதுங்க வேலையை அதுங்க செஞ்சுக்குதுங்க, அதுக்கு நமக்கும் கொஞ்சம் என்ன பண்ணுதுங்க, ஏதோ அந்த கடைக்கு போயிட்டு வா அப்படின்னா ஏதோ போதுங்க வருதுங்க. அப்போ தான் நமக்கு ஒரு மனசுக்கு எப்படி இருக்கும்? நிம்மதியாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் மன நிறைவுக்குள்ளாக இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கும்படி கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆபிரகாமை கூப்பிட்டு பேசுகிறார். என்னன்னு கேட்டால், உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய அவனை எனக்கு என்ன செய்ய பலியாக கொண்டு வந்து கொடு. உன் ஒரே குமாரனாக இருக்கிற அவனை என்ன பண்ணு, எனக்கு பலியாக கொண்டு வந்து நீ கொடு அப்படின்னு சொல்கிறார். உண்மையாகவே இது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயந்தான். இவ்வளோ நாள் காத்திருந்து கிடைச்ச ஒன்றை அதை வளர்த்து ஆளாக்கின பிறகு அதை கொண்டு வந்து பலியாக எனக்கு என்ன செய்யக்கூடும்? நம்முடைய தேவன் நரபலியை விரும்புகிறவர் அல்ல. பைபிள் எங்கேயுமே நரபலி ஆண்டவருக்கு கொடுக்கறது அது சிஸ்டமே கிடையாது. ஆனால் இந்த இடத்தில் முதலாவது ஆபிரகாமை சோதிக்கும்படி, இந்த எப்தா சம்பவத்தில் தன் மகள் எதிராக வர்றது எதுவோ நான் பலியாக கொடுப்பேன்னு சொன்னது, அங்கே கூட என்னன்னு கேட்டிங்கன்னா வேத பண்டிதர் சொல்ல அவர் பலியாக அந்த மகளை கொடுக்கல, தேவனுக்கே ஜீவ பலியாக கல்யாணம் பண்ணாமல் கன்னியாக
அந்த பெண் வாழ்வதற்காக அர்ப்பணித்ததாக தான் சரித்திரம் சொல்லுது. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நரபலி என்ன செய்ய மாட்டார், அவர் விரும்ப மாட்டார், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனாலும் இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லவும் அதை தட்டாமல் என்ன பண்ணுறாரு ஆபிரகாம், அந்த பிள்ளையே பலி கொடுக்க போகிறார். அந்த பிள்ளையே பலி கொடுக்க போகிறார். அப்படி போன இடத்துல தான் ஆண்டவர் தடுத்து நிறுத்தி அவருடைய ஆபிரகாமுக்குள் இருந்த உண்மை, அவருடைய உள்ளான விசுவாசம், அவருடைய உண்மையான அர்ப்பணம், அவர் இவ்வளவு தூரம் பொறுமை காத்த அந்த சூழ்நிலை, இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் மெச்சு கொண்டு ஐயோ ரொம்ப சூப்பர்ப்பா நீனு அப்படின்னு சொல்லி பாராட்டி அவருக்கு சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம் தான் அந்த ஆசீர்வாதம். அந்த இடத்துல பார்க்குறோம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அங்கே கர்த்தருடைய தூதனானவர் பேசுகிற வார்த்தையை பார்க்கிறோம். அந்த 15வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும், கடற்கரை மணலை போலவும், கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த படியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பேரில் ஆணையிட்டேன். ஆணையிட்டேன்னா எப்படின்னா அது உறுதியா நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்றது போல பார்க்குறோம். அப்போ பார்க்குறோம், அவருக்குள் இருந்த அந்த நல் விஷயங்களை பாராட்டி தேவன் கொடுத்த ஒரு மெய்யான ஆசீர்வாதம் தான் இது. இன்னைக்கு தேவனுடைய இத்தகைய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை பெற்ற நாம் அநேக திருச்சபைகளில் தருகிற வாக்குத்தத்தங்களை விமர்சிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. எந்த சர்ச்சிலையும் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் மூலமாய் வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் முன்வைக்கிற சபை என்பது ரொம்ப அப்படி ஒரு சபை இருக்குதான்னு தெரியல. அப்படி இருந்தால் அது கள்ள உபதேசமாக தான் இருக்கும். எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு பின்பதாக அதை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான பரிசுத்தத்தையும், அதை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான மனமாற்றத்தையும், அதை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான வழிமுறைகளையும் சொல்லி கொடுத்து, இப்படி ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க இப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு திருச்சபையை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்த தான் இந்த ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எந்த ஒரு ஆசீர்வாதமானாலும் அதற்கு பின் இருக்கிற நிபந்தனைகளை முக்கியப்படுத்தி தான் எல்லா சபைகள்லையும் எந்த போதகரும் பிரசங்கிக்கிறாங்க. வெறும் மாயையான ஒரு பிளஸ்ஸிங்க, இந்த வருஷம் கர்த்தர் தரப்போறார் அதை தரப்போறார், அப்படி வெறுமையாலாம் இல்லை. இதை பெற்றுக்கொள்ளணும்னா இப்படிலாம் நீங்கள் செய்யணும். அப்போ பார்க்குறோம், இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க தேவனால் பாராட்டு பெறுகிற அளவுக்கு நமக்குள் நற்காரியங்கள் பெருக வேண்டியது அவசியம். ஆபிரகாமுடைய இடத்துல நம்ம இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அநேக சூழ்நிலைகளில் உங்களுக்கு ஒரு காரியம் வேணும்னு ஜெபம் பண்ணுறீங்க, அதை ஆண்டவர் கொடுத்துட்டார். உதாரணத்துக்கு, ஆண்டவரே எனக்கு நல்ல வேலை வேணும் ஆண்டவர், 1.5 லட்ச ரூபா நான் மாதம் சம்பாதிக்கிறது மாதிரி எனக்கு வேலை வேணாண்டு ஆண்டவர் கொடுத்துட்டார். வேலையை கிடச்சி முதல் சம்பளம் தான் வாங்கியிருக்கீங்க. ஆண்டவர் சொல்ற, மகனே இந்த வேலையை விட்டுட்டு எனக்கு ஊழியத்துக்கு வருவாயா அப்படின்னா எப்படி இருக்கும்? என்னடா அது, இவ்வளோ பெரிய நாளுக்கு ஜெபம் பண்ணி இது பண்ணி ஒரு வேலை கிடச்சி அந்த வேலையை விட்டுட்டு முழு நேரம் ஊழியத்துக்கு வரணுமா? ஆஹா, அது கொஞ்சம் பெரிய விஷயம் இல்லை. அதுபோல் நம்மளுக்கு சில விஷயங்களில் கர்த்தர் அப்படி இல்லாத நிலைமையில் உன்னை சகிக்கிறது என்பதை விட உன்னை கொடுத்து அதை இழப்பது என்பது அது மிகவும் கஷ்டமான ஒன்று. ஆபிரகாமுக்குள்ளாய் காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஒன்றையும் நான் என்னையே தந்துட்டேன், என் பிள்ளைய தரதுக்கு எனக்கு என்ன அப்படின்னு முழுவதுமாய் அர்ப்பணித்த ஒரு நபராக இருந்தார். இன்றைய சூழ்நிலையில் நம்ம பலியால ஊழியத்துக்கு கூட பிள்ளைகளை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம். பாஸ்டர், எப்படி உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு பரிதாபமாக இருக்கு, என் பிள்ளைங்க ஊழியத்துக்கு விட்டு நாளைக்கு நம்ம என்ன பாஸ்டர் பண்ணுறது? நான் ஒரு கவர்மெண்ட் வேலையாக கொண்டு போய் விட்டுடலான்னு நினைக்கிறேன். முடிஞ்ச நல்ல பிள்ளை வேலைக்கு போயிட்டு, உங்களுக்கு கவலைப்படாதீங்க பாஸ்டர், உங்களுக்கு ஏதாவது காணிக்க வேணால் கொடுக்க சொல்கிறேன், கர்த்தர் அதை பார்த்து ஏதோ ஆசீர்வதிக்கட்டும்
ஏன்னா பாஸ்ட் கஷ்டப்படுறத பார்க்கும்போதே நமக்கு பரிதாபம் இருக்கு. நம்ம பிள்ளை ஊழியத்துக்கு போய் கஷ்டப்படணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அப்படி அல்ல, அது கஷ்டம் போல் உங்களுக்கு தெரியுது, கஷ்டம் இல்லை, அதில் ஒரு இன்பமே இருக்குது. கரங்கள் உயர்த்தல் எலியா சொல்லாமா, அது ஒரு மேன்மை. தேவனுடைய ராஜ்யத்தின் பணி என்பது உலகத்தில் உள்ள எல்லா வேலையை விட அது மேன்மையான வேலை. அது ஒரு ஸ்லாக்கியமாக தான் நான் கருதுறேன். அது எந்த விதத்திலும் தாழ்வல்ல, அது மேன்மையான ஒரு ஸ்தானம். கரங்களை உயர்த்தல் எலியா சொல்லாமா, சத்தமால் எலியா சொல்லாமா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணத்தையும் அவருடைய உண்மையையும் கண்டு கர்த்தர் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இதே போல் வேதாகமத்தில் சிலருடைய நற்காரியங்களை இயேசு ஆண்டவர் பாராட்டி சொன்ன சில இடங்கள் உண்டு. அநேக நேரங்களில் இங்கே கூட ஆபிரகாமை பாராட்டுவதில் ஆபிரகாம் பேர் இடம் பெற்றிருக்குது. ஆனால் இயேசுவால் பாராட்ட பெற்ற நபருடைய பேர் கூட இடம்பெறாமல் சில நபர்கள், அதுவும் குறிப்பாக சில பெண்கள் வேதத்தில் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஆண்டில் அப்படிப்பட்ட பாராட்டுகள் நம்மிலே தேவன் பாராட்டத்தக்கதாய் நமக்குள் அதை வளரச் செய்ய நாம் அர்ப்பணிக்க போகிறோம். முதலாவது வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் அங்கு வாசித்தோமானா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனம் முதல் வாசிக்க எல்லாரும். அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது, அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்தபொழுது, ஐஸ்வர்யவான்கள் காணிக்கைகள் பெட்டியிலே, ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டிகளிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். தங்கள் காணிக்கைகளை என்ன பண்றாங்க, அப்படி கட்டு கட்டா கொண்டு வந்து அப்படி போடுறாங்க உள்ளார, போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை வராங்க, அதிலே 2 காசை போடுகிறதை, அதுல 2 காசு அந்த அம்மா என்ன பண்றாங்க, 2 காசை போடுறாங்க அந்த அம்மா. இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். அங்க பாக்குறோம், தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டா, போட்டுட்டா. கொடுப்பதில் பாராட்டை பெற்ற ஒரு ஏழை விதவை, பேரு கூட குறிப்பிடல. இந்த அம்மா போட்டது என்னதான், 2 காசு தான். நிறைய பேர் கட்டுக்கட்டா ஐஸ்வர்யவான்கள் போடுறாங்க. இயேசு பார்ப்பார் என்கிற எண்ணத்தில் இந்த அம்மா போடலை. அந்த அம்மா எப்படி போட்டாங்களோ, சிலங்களை நம்ம இல்லாமை சூழ்நிலை கொடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அந்த அம்மா மறைச்சி யாருக்கும் தெரியாமல் தான் போட்டிருப்பாங்க, பெருசாக போடலைல்ல. அப்போ அந்த 2 காசை போட்டது இயேசு கவனிச்சிட்டார். அந்த அம்மா எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறாரு. அந்த அம்மாவை பார்த்து அந்த அம்மாவை முன்னிறுத்தி, இந்த அம்மா இருக்கு பாருங்க, இங்கே உள்ள எல்லாரை விட இந்த அம்மா தான் அதிகமாக கொடுத்துருக்குது. உடனே எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் இருக்கிற நிறையத்துலேருந்து கொஞ்சத்தை எடுத்து கடவுளுக்காக கொடுக்குறோன்னு கொடுத்தாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு இருந்ததே என்னதான், 2 காசு தான். தன் வறுமையில் தன் ஜீவனத்துக்காக இருந்த அந்த 2 காசையும் தனக்குன்னு எடுத்துக்காம அப்படியே முழுசா போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாராட்டு பார்க்குறோம். இந்த அம்மா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும் அதை யோசிக்கல, அடுத்த நாள் என்ன பண்ணுவோம் யோசிக்கல. தனக்குள்ளாய் ஒரு பாதிப்பு உண்டாகும் தான், வறுமை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம கொடுத்ததை ஆண்டவர் பார்த்து மெச்சுக்கிட்டார். இன்னைக்கு அநேக நேரங்களில் இன்றைய கால விசுவாச பிள்ளைகள் பயணிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, தன்னை பாதிக்காமல் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கணும், தன்னை என்ன செய்யக்கூடாது, எந்த விதத்திலும் பாதிக்காமல் நான் வாழணும். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அநேக நேரங்களில் சிறு சபைகளை அதிகமான நபர்கள் தெரிவு செய்வதில்லை. காரணம் கேட்டால், சின்ன சர்ச்சுக்கு போனால் அது லேட்டாக போனாலும் கேட்பாங்க, ஏன் லேட்டுன்னு கேட்பாங்க. வரலனாலும் சிஸ்டர் ஏன் சிஸ்டர் வரலம்பாங்க, ஏன் பிரதர் வரலம்பாங்க. இந்த பெரிய சபைகளுக்கு போனால் எப்படி, கூட்டத்தோட கூட்டமாக போனோமா, எங்கிட்டாவது உட்காந்தம்மா, எந்த வாரம் வந்தோம் எந்த வாரம் வரல, பாஸ் அதை பார்க்கவும் முடியாது, கணக்கும் தெரியாது. ஆனால் பெரிய சபை தவறல்ல, அவங்க செய்கிறதும் தவறல்ல. அவங்களால எவ்வளோ அளவுக்கு தான் கண்காணிக்க முடியும். அவங்க
முடிஞ்ச அளவு இது பண்ணானா, சிலர் அப்படிப்பட்ட சபையாகவே தெரிந்தெடுத்து போகிற சில நபர்களுக்காக நான் சொல்கிறேன். அது எதுக்காகன்னு கேட்டால், நம்மளை ரொம்ப பர்சனலாக இன்டீரியலாக யாரும் என்ன பண்ணக்கூடாது, நம்மளை வாட்ச் பண்ண வேண்டிய கூடாது. நம்ம எதுக்குமே பிரச்சனையே இருக்கக்கூடாது. போகிறோமா வராமா, ஒரு நாள் ஒரு வாரம் வரலையா, அடுத்த வாரம் வரலையா கேட்கக்கூடாது. அப்போ தன்னை எந்த விதத்திலும் பாதிப்புக்குள்ளாய் மாற்ற விரும்பாத விசுவாச பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். சுவிசேஷ ஊழியம் இன்னைக்கு எங்கேயுமே செய்கிறது இல்லை. காரணம் கேட்டால், பாதிப்பு எதுவும் வந்துட்டா தொல்லை, பாதுகாப்பாக சேஃப்டியாக ட்ராவல் பண்ண விரும்புகிற நபர்கள், தன்னை எவ்விதத்திலும் பாதிக்க வைக்கக்கூடாது என்கிற எண்ணம் இன்றைய காலகட்டத்தில் எல்லாத்துக்குள்ளாரையும் பெருகிருச்சு. அதில் கொடுக்குற விஷயத்துலையும், கொடுப்பது என்றால் காணிக்க மட்டும் இல்லை, எல்லா விதத்திலும் நம்மை பாதிக்கிற ஒன்றை தேவனுக்காக செய்ய நாம் தயாராக இருக்கணும். தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். தாவீது ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணுறார். 2 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் தேவனிடத்தில் விசாரிக்காமல் ஜனங்களை தொகை பார்க்கும்படி எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு என்ன சொல்லி அந்த வேலையை பார்க்குறார். அது தேவனுடைய பார்வையில் பொல்லாப்பாயிருச்சு. எப்படி நீ எண்ணலாம் ஜனங்களை, என்னை கேட்காம உன்னை ராஜாவாக வச்சேன், உயர்த்தி வச்சேன், அதை எண்ணி தனக்குள்ளாய் பெருமை கொள்ளத்தக்கதாய் அவனுடைய இருதயம் அவரை போட்டு வாதிக்குது. ஐயோ, நான் கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சுட்டேனே. அப்போ காத் என்கிற தீர்க்கதரிசிகிடத்துல போய் கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறாரு, ஆம், தேவனுடைய பார்வையில் பொல்லாப்பானதை செஞ்ச, உனக்கு முன் 3 வைக்கப்படுகிறது, இதில் நீனே செலக்ட் பண்ணிக்கோ. ஒன்று வாதை, இன்னொன்று என்னது பஞ்சம், இன்னொன்று என்னன்னு கேட்டால் சத்துரு என்ன பண்ணுவான், உன்னை மேற்கொண்டு குறிப்பிட்ட நாட்கள் நீ அடிமையாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை. இது 3ல் எது வேணும்? அப்போ அவர் சொல்கிறார், நான் மனுஷர் கையில் விழாதபடிக்கு தேவனுடைய கையில் விழ, கர்த்தர் எனக்கு எந்த தண்டனை தந்தாலும் அதை ஏற்றுக்கிறேன், சத்துரு கையில் மட்டும் என்ன செஞ்சாதீங்க, விட்டுறாது. அப்போ கர்த்தர் வாதையை தரார், ஜனங்கள் வாதிக்கப்படுறாங்க. அப்போ இதை பார்க்கும்பொழுது அநேக ஜனங்கள் அடிக்கப்படுகிறதையும் ஆடு மாடுகள் அடிக்கப்படுவதையும் பார்க்கும்பொழுது தாவீதுக்குள்ளாய் வேதனை, ஆண்டவரும் மனஸ்தாபப்படுகிற நிலைமை. அந்த சூழ்நிலையில் ஒரு மனுஷனுடைய அந்த இடத்துல களம், அந்த பிளேஸுக்கு அந்த தூதன் போய் நிற்கிறத தாவீதும் பார்க்குறார். அர்வனா அப்படின்ற ஒரு மனுஷன் பார்த்துட்டு போய் தேவ சமூகத்தில் அழுகிறார். ஆண்டவரே, நான் செய்த தவறுக்கு என்னை அடிங்க, ஏன் குடும்பத்தை அடிங்க, இந்த ஆடு மாடுகள் என்ன பண்ணுச்சு, இந்த ஜனங்களை என்ன பண்ணாங்க, வேணாம் ஆண்டவரே அப்படின்னு அழுகிறார். அப்போ அந்த தீர்க்கதரிசிக்கு வார்த்தை உண்டாகி தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அந்த தூதன் இருக்க கண்ட அந்த இடத்துல நீ பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு பலி செலுத்து, கர்த்தர் இந்த வாதையை நிறுத்துவார். அப்போ அந்த அர்வனா அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த மனுஷனுக்கு முன்பதாக தாவீது கடந்து போகிறாரு. அதை 2 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 21 முதல் வாசிக்கலாம். வாசிங்க பார்க்கலாம். ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியாரிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு, பார்க்கிறோம், அவர் பார்த்துட்டு கேட்கிறார், என்ன அடியாரிடத்துல வருகிறது என்ன என்று கேட்டதற்கு தாவீது, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றான். அர்வானா தாவீதை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவன் இதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக. இதோ தகன பலிக்கு மாடுகளும் விறகுகளும் போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அர்வானா ராஜ யோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு எல்லாவற்றையும் அவர்கிட்ட கொடுத்துட்டார். பார்க்குறோம், உனக்கு ஆடு மாடு எது வேணுமோ நாங்கள் தரேன், விறகுக்கு இருக்கிற அந்த கட்டைகள்லாம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செய்யுங்க தாராளமாக, நீங்கள் ராஜா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அங்கே தாவீது 24ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. ராஜா அர்வானாவை பார்த்து, அப்படி அல்ல, நான் இலவசமாய் வாங்கி, நான் இலவசமா உன்கிட்ட வாங்கி தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன். அதை விலைக்கிரயமா நான் வாங்கி தான் ஆண்டவருக்கு கொடுக்கறத உன்கிட்ட இருந்து வாங்கின ஃப்ரீயா வாங்கி நான் கொடுத்தேன்னா அது என் தேவனை நான் என்ன பண்றது மாதிரி அவமதிக்க மாதிரி அது தேவனுக்கு பிரியமா இருக்காது. உங்ககிட்ட நான் காசு கொடுத்து இந்த இடத்தையும் அதுக்கு உண்டான பலிகளையும் அதுக்கு உண்டான பொருளையும் நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். காரணம்,
என் தேவனுக்கு செலுத்துகிற ஒன்று அது சும்மா வந்த ஒன்றை ஆண்டருக்கு செலுத்தக்கூடாது. அது என்னை பாதிக்கக்கூடிய ஒன்றாய், நான் இழந்து போகிற ஒன்றாக தான் அது இருக்கணும் அப்படின்றத உறுதியா இருந்த தாவீதை பார்க்கிறோம். அப்ப என்ன நடக்குது, என்ன செய்யறாருன்னு பாருங்க, வாசிங்க. தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு அதை வாங்கி செலுத்துகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, யார் தேவனுக்கு கொடுக்க வேண்டும், நிறைவா இருந்தா கடவுளுக்கு கொடுக்க தானேங்க போறோம். அப்படி அல்ல, குறைவின் மத்தியில கொடுக்கும் பொழுது தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேக சூழ்நிலையில் கொடுக்கிற அநேக நபர்கள் காரணங்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு நான் நிறையா செய்யலான் இருக்கிறேன். இன்னைக்கு நிறையா நேரங்களில் சில நபர்கள் அப்படி தான், அதாவது பெருசாக ஒன்று வந்தால் தருவோம். அப்படி அல்ல, என் இருக்கிறதில் நான் தேவனுக்காக நான் கொடுப்பேன். கொஞ்சம் தான் இருக்குது, இந்த கொஞ்சத்தில் அன்று அந்த பஞ்ச சூழ்நிலையில் இருந்த கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருந்ததே அந்த அம்மா பாருங்க, சாக போகிற நேரத்தில் ஒரு ஆசை, 2 அடை தான் சுட முடியும். அந்த 2 அடையை சுட்டு, அடைனா அந்த அம்மாவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் சில பேருக்கு சாகுக்கு முன்னாடி சாப்பிட்ற சாக தான் போகிறோம், திருநெல்வேலி அல்வா வாங்கி சாப்பிட்டுட்டு சாக தான் போகிறோம், ஒரு மட்டன் பிரியாணியை வாங்கி நல்லா ஒரு வெட்டிட்டாவது அப்படின்றது மாதிரி 2 அடை தான் போடுற அளவுக்கு மாவு இருக்குது. 2 அடை போடுற அளவுக்கு மாவு இருக்கிறதுக்கு, அதை சுடுறதுக்கு 2 விறகு பொறுக்கிறதுக்காக அந்த அம்மா போகுது. அப்போ தான் யார் பார்க்குறா, தீர்க்கதரிசி பார்த்துட்டு, என்னம்மா அப்படிங்கிற, இல்லை நான் அந்த மாதிரி விறகு பொறுக்கி 2 அடையை சுட்டு சாப்பிட்டுட்டு சாகலாம், சாகிறதும் சாகிறோம், சாப்பிட்டுட்டு சாவோம். அப்போ அவர் சொல்கிறார், அந்த அடையை எனக்கு கொடு. அடப்பா, எனக்கு கொண்டு வந்து என்ன பண்ண, சுட்டு கொடுத்துட்டு அப்புறமேல என்ன பண்ண, நீ அது 2 தான் வரும். இந்த மனுஷன் கேட்டார், சரி அந்த 2 கொடுப்போன்னு சொல்லி இந்த அம்மா போய் சுட்டா, அங்கே என்ன நடக்குதுன்னா, அங்கே பாத்திரத்தில் இருந்த மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் இந்த அம்மா எடுத்து சுட 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 டெய்லி சுட சுட சட்டியில் இருக்கு. பஞ்சகாலம் முடிவு வரையிலும் பாத்திரத்தில் எண்ணெயும் குறையலை, மாவும் குறையலை. உண்மை, தேவனுக்காக கொடுக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தருகிற பெருக்கம் இருக்கு பாருங்க, அது உன்னதமான ஆசீர்வாதம். நிறைய நேரங்களில் தேவனுக்காக கொடுத்ததை பெற்றவங்க ஒருபோதும் அதை நிறுத்த மாட்டாங்க. தேவனுக்காக கொடுக்கறதுல நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம், இப்படி அடுத்த மாதத்துக்கெல்லாம் கொஞ்சம் வச்சுவிட்டு பார்ப்போம். அப்படி இல்லை, கர்த்தருக்காக கொடுக்கறதுல நம்ம நின்னோம்னா அதோடைய உன்னத ஆசீர்வாதம் வேற மாதிரி இருக்கும். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும். கரங்களை உயர்த்தல் இல்லையா சொல்லாமா, சத்தமா இல்லையா சொல்லாமா, உண்மை. இன்னைக்கு அதே சாரிபாத் விதவை வீட்டில் அற்புதங்களை செய்த அதே தேவன் நம்ம வீடுகள்லையும் அவரால் செய்ய முடியுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பு எல்லாத்தையும் குறையாமல் அவர் ஆசீர்வதிக்க அவரால் முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா நம்பலையா? கரங்களை உயர்த்தல் இல்லையா சொல்லுங்கள், உண்மை. அநேக நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் நடத்தியிருக்கிறோம். கொஞ்சம் வருமானம் அந்த வாங்கி கொட்டும் போதே ஜோமணியே கொட்டும், கடுகு வெந்தயம் எல்லாத்தையும் ரொம்ப அது எப்படியோ அந்த அரிசிலாம் தீராமல் சில நேரத்தில் வரும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருப்பா, இவ்வளோ நாள் வரும். கேஸ் எல்லாம் நம்ம போட்டோம்னா கிட்டத்தட்ட 4-5 மாதம் சிலிண்டர் தீராமல் இருக்குது. கர்த்தருக்கு மாட்டும் போதே ஒரு ஜபம், சிலிண்டரை வச்சு எதுக்கு ஜபிக்கணும், ஒரு முழங்கால போட்டு ஒரு ஜபம். 5 மாதம் வரைக்கும் கேஸ் என்ன பண்ணுது, வந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா, கரங்களை உயர்த்தல் இல்லையா சொல்லுங்க, உண்மை. அநேக சூழ்நிலை இந்த இபி பாக்ஸு கிட்ட நின்று ஜெபம் பண்ணோம். பார்த்தா இந்த தடவை இபி போன தடவை 400 சில்லறை வந்துச்சு, ஏசப்பான்னு ஜெபம் பண்ணி இந்த தடவை பார்த்தா 200 ரூபா, அது கம்மி தான் வந்திருக்குது. அப்போ ஒவ்வொரு விதத்துலையும் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். சின்ன கொஞ்சத்தில் நம் பாராட்டுகிற உண்மை, கர்த்தர் பெருக்கமான ஆசீர்வாதங்களை தர முடியும். கொடுப்பதில் தேவனிடத்திலிருந்து பாராட்டை பெற்ற அந்த விதவையை பார்க்குறோம். அந்த அம்மா உண்மையாகவே ஒரு பெஸ்ட். தன்னிடத்தை இருந்ததை எந்த மனுஷனும் பார்க்குறாங்கன்னு நினச்சி கொடுக்கல, உண்மையாகவே அந்த அம்மா உண்மையாக கொடுத்துருக்குறாங்க. அந்த நாட்களில் யாரும் கம்பல் பண்ணி நீ கொடுத்து ஆகணும்னு சொல்லலை, எல்லாராலையும் அற்பமாக தான் பார்க்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் இயேசு பார்த்த விதமும் அவருடைய ஆசீர்வாதமும் அவர் அங்கீகரித்த விதமும் வேறு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, கர்த்தர் அப்படிப்பட்ட பாராட்டை பெறுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும்.
கரங்களை உயர்த்த எலியா சொல்லாமா? நீங்கள் உங்களை பாதிக்க வச்சிங்கன்னா நீ பாதிக்கப்பட்டு போன ஆண்டவர் விட மாட்டார், அவர் காப்பாற்ற இறங்கி வந்துடுவார். கரங்களை உயர்த்த எலியா சொல்லாமா? என்னை பாதிக்கிற ஒன்றை நான் ஆண்டவருக்காக செய்கிறேன்னு செஞ்சோம்னா அப்போ அதுக்குரிய பாதிப்பு என்னால் வந்ததாக இருக்கக்கூடாதுமா அப்படின்னு தேவனே இறங்கி வந்து அற்புதத்தை செய்வார். அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார், அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நடத்தியிருக்கிறார். கொடுப்பதில் தேவனால் பாராட்டுக்குரியவர்களாய் நாம் மாற வேண்டும். அடுத்தபடியாய் பார்க்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனம் முதல் ஒரு சம்பவம் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் 43 தான் அந்த சம்பவத்துடைய அந்த முக்கியமான அந்த காட்சி வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது 12 வருஷமா பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவளுக்கு பின்னாக வந்து அங்க பார்க்கிறோம். இந்த ஸ்திரீயை குறித்து ஒரு ஸ்திரீ எத்தனை வருஷம்? 12 வருஷம். 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, உதிரப்போக்கு. பெண்களுக்கு அது மாதிரி பலகீனம் அவங்களுடைய உடம்பு பலத்தையே எடுத்துரும். 1 மாதம் 2 மாதம் இல்லை, 12 வருஷமா 12 வருஷமா ஒரு வியாதி உங்களுக்கு போகாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? 12 வருஷமா ஐயோ இந்த வியாதி பாடாப்படுத்துது பாஸ்டர், ஆஸ்பத்திரியாக போகிறேன், அவங்களும் என்னமோ அந்த டாக்டர்கிட்ட போனால் திரும்ப ஒரு ஸ்கேன் எடுங்க, திரும்ப சிடி ஸ்கேன் எடுங்க, திரும்ப அதை எடுங்க, பிளட் டெஸ்ட் எடுங்க, என்னென்னமோ எடுக்கிறாங்க, ஒன்றும் நல்லான பாடு இல்லை. இன்றைக்கி இந்த அம்மா எவ்வளோ தன்னுடைய ஆஸ்தி எல்லாமே போயிடுச்சு, தன்னுடைய சொத்தெல்லாம் என்ன பண்ணிருச்சான், இந்த வியாதிக்கே செலவு பண்ணிருச்சு. 12 வருஷம் 12 வருஷம். அந்த சூழ்நிலை இந்த பெண்ணுக்கு இருந்த அந்த பிரச்சனை, உதிரப்போக்கு பிரச்சனையினால எந்த அளவுக்கு சரீர பாதிப்பு ஒரு புறம், மன ரீதியான பாதிப்பு இன்னொரு புறம். இப்படி இருக்குதே நமக்கு பணம் எவ்வளோ மனசு கஷ்டம் இருந்துடும். 3வது பார்த்தா சமூக ரீதியாக பொது இடத்துல போய் தண்ணி பிடிக்க முடியாது, கடைக்கு போக முடியாது. ஏமா உன்னை யாருமா வெளில அரசனா போமா உள்ள. அப்போ இந்த அம்மா எப்படி முடங்கி தனிமையில் கடந்திருப்பாங்க. சமூக ரீதியான பிரச்சனைகள், உறவு சார்ந்த பிரச்சனை. இந்த பாரு இதுக்கு வியாதின்னு எல்லா காசும் போயிருச்சு, இது எப்போ தான் இதுக்கு வியாதி சரியாகும்னு தெரில. 12 வருஷமா நல்லா போ அப்படின்னு சொந்தக்காரவங்கள்லேருந்து எத்தனை பேர் அந்த அம்மாவை பேசியிருப்பாங்க. உறவு ரீதியான எவ்வளோ தாக்குதல் அந்த அம்மாவுக்கு வந்துடும். அடுத்தபடியாக ஃபினான்ஷியல் ரீதியாக நிதி சார்ந்த பிரச்சனை எல்லாமே போயிடுச்சு, சொத்து ஃபுல்லாக. இவ்வளவும் போனாலும் இயேசுவின் மேல் இருந்த நம்பிக்கை அந்த அம்மாவை காப்பாற்றுனுச்சு. எல்லாம் போயிடுச்சு. கடைசியாக அந்த ஒரே ஒரு நம்பிக்கை, இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் போய் தொடுறேன், எனக்கு சுகம் கிடைக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அம்மாவை பின்பதாக பார்க்குறோம். அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா பாராட்டுறார். என்ன பாராட்டுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அங்கே யாரோ என்னை தொட்டது உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு சொல்லும் பொழுது அங்க வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்கள் அவங்க சொல்றாங்க, எல்லாரும் இவ்வளவு கூட்டம் உங்களை சுத்தி இருக்கும்போது எப்படி உங்களை தொட்டது யாருன்னு எப்படி கேட்குறீங்க? அப்போ அவர் சொல்றாரு, இல்ல இல்ல விசுவாசத்தோட ஒரு பொண்ணு யாரோ தொட்டிருக்கிறாங்க, என்கிட்ட இருந்து வல்லமா புறப்பட்டு போனதை நான் உணர்ந்திருக்கிறேன், அவங்கள சுகமாக்கியிருக்க, அதனால கேட்குறேன்னு சொல்லும் பொழுது அந்த பொண்ணு, அந்த அம்மா தன்னை மறைத்து கொள்ள வேண்டும் நினைச்ச அவங்க தான் மறைந்திருக்கவில்லை. கர்த்தர் அவங்கள வெளியரங்கமாக கொண்டு வந்து சாட்சியாக நிறுத்துறார். இத்தனை நாள் மறைந்திருந்த அனுபவம், இத்தனை நாள் தனிமையில் பயணித்த அனுபவம், இத்தனை நாள் வேதனைக்குள்ளாக வைத்து உள்ளேயே வேதனைப்பட்ட அனுபவம். அப்பதான் அதை சொல்ல தான் மறைந்திருக்கவில்லை என்பதை அவங்க அறிந்து. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து
தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனத்துக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தார். எல்லாருக்கும் முன்பதாக இந்த பெண் சொல்றாங்க. சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவளை பார்த்து மகளே திடன்கொள், பயப்படாதம்மா. எதுக்கு பயப்படுற? திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை என்ன செஞ்சு ரட்சித்தது. சமாதானத்தோட நிம்மதியா போமா. மருத்துவர் உன்னை ரட்சிக்கல, உன் பணம் உன்னை ரட்சிக்கல, உன் விசுவாசம் உன்னை ரட்சிச்சிருச்சு. இந்த அம்மாக்குள்ளாய் காணப்பட்ட இத்தனை சூழ்நிலையும் கடந்து பொறுமை காத்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதான் விசுவாசத்தோடு இணைந்த பொறுமை. அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் நம்ம என்ன பண்ணல, தற்கொலை பண்ணி சாகலை. நம்ம ஆட்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, டபக்குன்னு என்ன தப்போம் அப்படின்னு ஏதாவது ஒரு முளை கயிறு இருந்தால் கொடுங்க அப்படிம்பாங்க. சில ஆள் என்ன பண்ணுவாங்க, எங்கிட்டாவது காட்டு மேட்டில் கொண்டு போய் விழுந்துடலான் இருக்கு அப்படிம்பாங்க. இப்படிலாம் யோசிப்போம். ஆனால் இந்த அம்மா இவ்வளோ தூரம் இருந்து இவ்வளோ சூழ்நிலை கடந்து விசுவாசத்தோடு அந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பொறுமையின் விஷயத்தில் நாம் பெஸ்ட்டாக வரோம். இந்த அம்மா கிட்ட இருந்த உள்ளான அந்த பொறுமை காத்து நன்மை அடை வரைக்கும் விசுவாசத்தை காத்து கொண்ட நிலைமை நம்ம எத்தனை பேர் 12 வருஷம் பாஸ்டர், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷம். இந்த 12 வருஷமாக இயேசு அவர் பிறந்து இந்த சூழ்நிலையெல்லாம் இருந்த ஒரு 30 வயசில் தான் ஊழியத்துக்கு வந்தார். இந்த அம்மாவுக்குள்ளார விசுவாசத்தை இழந்திருக்கலாம். என்னத்தப்போ 12 வருஷமாக அங்கே நடக்காது, என்னத்த நடந்துற போகுது அல்ல, விசுவாசத்தை விடலை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, விடாத விசுவாசத்தோடு பொறுமை காக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நிச்சயம் கர்த்தரை எனக்கு செய்வார். எல்லாத்தையும் இழந்தாலும், சுற்றி பிரச்சனைகளை சந்தித்தாலும் கர்த்தர் எனக்கானதை எனக்கு தருவார். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட பாராட்டை பெறுகிற நபர்களாய் நாம் மாற வேண்டும். இதுக்கு ஒப்பான இன்னொரு சம்பவம் கூட இருக்குது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 18:1 அங்கே வாசிச்சோம்னா அது வாசிங்க பார்க்கலாம். அதாவது இயேசு இந்த காரியத்தை சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவதை குறித்து லூக்கா 18ஆவது அதிகாரத்தில் இயேசு பேசுகிறார். அங்கு அந்த விதவை என்ன பண்ணுறான்னு கேட்டால், வெகு நாள் வரையிலும் அந்த விண்ணப்பம் பண்ணுறது என்னன்னா, அந்த 4வது வசனத்துல ஒரு வார்த்தை வந்திருக்கும், அதை வாசிங்க பார்க்கலாம். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பாருங்க, இவ போய் கேட்டுக்கிட்டே இருக்கா, வெகு நாள் வரைக்கும் மனதில்லை. இப்ப எவ்வளோ நாள் போனுச்சோ. இன்னைக்கு அநேக சூழ்நிலைகள்ல அப்படிதான், சோர்ந்து போயிடக்கூடாது, நன்மையை பெற வரைக்கும் சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், விசுவாசத்தோடு பொறுமை காக்கிறவங்களா நீங்க இருக்கணும். அடுத்தபடியாக இன்னொரு ஸ்திரீயை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் அங்க பார்த்தோம்னா அங்க வாசிங்க பார்க்கலாம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமா பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். அதாவது அந்த அம்மா எப்படி நம்ம ஃபுல்லாக பெண்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த அம்மா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட நிமிர முடியாது, எவ்வளவும் நிமிர முடியாத கூனி. எத்தனை வருஷம் தெரியுமா? 18 வருஷம். 18 வருஷமா கொஞ்சம் கூட நிமிர முடியாத கூனி. ஆனால் எங்கே இருக்கிறாங்க? ஜெப ஆலயத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் அநேக நேரங்கள் நமக்கு நிறைய கேள்விகள் வரும். ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை, ஏன் எனக்கு இப்படி நடக்குது? இன்னைக்கு இந்த அம்மா மேலே பலவீனப்படுத்தும் ஆவி இந்த அம்மாவை என்ன பண்ணிச்சா, அது அப்படியே பலவீனப்படுத்தி இருக்குது. இந்த அம்மா ஆனால் இருக்கிறது எங்கே தான்? ஜெப ஆலயம். இந்த அம்மாவை குறித்து சில ஆய்வாளர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க, நாடோறும் ஜெப ஆலயத்துக்கு வந்து போகிற பழக்கமுடைய பெண்களில் இவங்களும் ஒருத்தவங்க. தினந்தோறும் சர்ச்சு, சண்டே இல்லை, டெய்லி இந்த அம்மா சர்ச்சுக்கு வந்துடும். எவ்வளோ வேதனையாக இருக்கும். முதலாவது பாரம், தன்னுடைய வியாதியின் சூழ்நிலையே ஒரு பெரிய பாரம். அப்படியே குனிஞ்சே வரணும், மனசில் கவலை,
இன்னொன்று, யோபுவையே பிரச்சனை வந்தப்போ விட்டு வைக்கல. நீ என்னமோ பண்ணியிருப்ப போல. இப்போ இந்த அம்மாவுக்குள்ளார குற்ற உணர்வு, நமக்கு ஏன், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா, நமக்கு ஏன் இப்படி ஒரு பலகீனம், குற்ற உணர்வு, அநேகரால் வருகிற காயம். அநேகர் என்ன பண்ணிருப்பாங்க, இதெல்லாம் யாரு இப்படி வர சொல்லி சொல்கிறா, இதெல்லாம் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணால் பத்தாத, இப்படியே குனிஞ்சுக்கிட்டே தரையை கவுந்துக்கிட்டே வருது பாரு இந்த அம்மா, இந்த கூனி போதுப்பார் கூனி போதுப்பாருன்னு எத்தனையோ பேர் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ மன காயம். இது இல்லாமல் தன்னை அடிமைத்தனத்துக்குள்ளாய் வைத்திருக்கிற அந்த ஆவியின் பிரச்சனை, இவ்வளோத்தையும் சுமந்து விடாதபடி நான் ஒருபொழுதும் விட்டு விட மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமாக கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த பெண். இந்த அம்மா கிட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, வைராக்கியம். என்ன ஆனாலும் நான் ஜபாலயத்துக்கு வரதை நிறுத்த முடியாது. பார்க்குறோம், இத்தனை 18 வருஷமாக அந்த அம்மா சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கு டெய்லி. அன்னைக்கு ஒரு நாள் போ, இத்தனை வருஷமாக போனோன்னு இயேசு வந்த அன்னைக்கு ஒரு நாள் வராமல் அந்த அம்மா வீட்டில் அன்னைக்கு ஒரு நாள் படுப்போம் அப்படின்னு படுத்திருந்தா அன்னைக்கு நடக்கிற அற்புதம் மிஸ் ஆயிரும். உண்மையா ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் பிரசங்க பீடத்தில் இருந்து அந்த அம்மாவை கண்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கையை வைத்து சுகத்தை தரார். அந்த அம்மாவை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது ஒரு பாராட்டு சொல்கிறாரு. 16வது வசனத்தில், இவளும் ஆபிரகாமுக்கு குமாரத்தியாக இருக்கிறாள். ஆபிரகாமுக்கு என்ன, குமாரத்தி. குமாரத்தி. ஆபிரகாம் எப்படி அந்த வைராக்கியமாக காத்திருந்து பெற்றுக்கொண்டது போல இவளுக்குள்ளாய் காணப்பட்ட அந்த தன்மை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு நாம் துவண்டு விடக்கூடாது. 18 வருஷமாக இந்த அம்மா இப்படி கூனியாக இருந்திருக்கிறாங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். நம்ம அதை விடவா கடினமான பாதையில் நடந்துட்டோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு நேரத்தை வச்சிருப்பார். நமக்கான தொடுதல் ஒரு நாள் வரும். நம்முடைய விசுவாசம் பரிசோதிக்கப்படுவது போல இருக்கலாம். வைராக்கியத்தை விடாதீங்க, ஒருபோதும் விட்டு விடாதீங்க. கரங்கள் உயர்த்தலையா சொல்லுங்க. தேவன் அங்கே பார்க்குறார், இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. தேவனால் பாராட்டு பெற்ற ஒரு பெண்ணாக மாறணும். இன்னைக்கு நாம் ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கிறோம், ஆனால் ஆசீர்வாதத்தின் வழியை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியம். சோர்ந்து போயிடக்கூடாது. இன்னொரு பெண் இருக்கிறாங்க, ரொம்ப சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். பாவியாகிய ஸ்திரீ. இந்த பெண் என்ன பண்ணாங்க, அங்கே பந்தி இருந்த பரிசனுடைய வீட்டுக்கு சென்று கண்ணீரினால இயேசுடைய பாதத்தை கழுவி, தன்னுடைய தலைமயிரினால பாதத்தை தொடச்சி, தன் கையில் இருந்த பரிமள தைலத்தை பூசி ஆண்டவருக்கு அந்த பணிவிடை செய்கிறாங்க. தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. அங்கு பார்க்கிற நபர்கள் சொல்கிறாங்க, இவள் பாவியாகிய ஸ்திரீ ஆயிடுச்சு, இவ போய் காலை தொடும். தன்னை தொடுகிறது யாருன்னு இவருக்கு தெரியலையா? அந்த பொம்பளையை பார்க்கும்போதே விபச்சாரி, இவ போய் காலை தொடுறதுக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறாரே இயேசு அப்படின்னு எல்லாரும் மனசுக்குள்ளார பேசும்போது இயேசு அழகாக சொல்கிறாரு. அவர் ஓமை மூலமாக ஒருவனுக்கு இவ்வளோ கடன் கொடுத்து மன்னிக்கப்படுச்சுன்னு, அதிக கடன் கொடுத்து மன்னிக்கப்படுச்சு. எந்த நபர் அதிக அன்பு கூறுவான், அதிகமாய் மன்னிக்கப்பட்டவனுக்கு அதிகமாக அன்பு கூறுவான். அதுபோல இவளுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டுச்சு, அவள் அதிகம் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாள். தேவனால் பாராட்டு பெற்ற ஒரு பாவியாகிய ஸ்திரீ. இந்த பெண் செய்கிற அந்த விஷயம் லூக்காளின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 37 நீங்கள் வீட்டில் சென்று வாசிங்க. அங்கே பார்க்குறோம், அந்த பெண் என்ன பண்ணல, தான் செய்கிற கிரியையை முன்னிட்டு வெட்கப்படவே இல்லை. தான் ஒரு விபச்சாரி ஆயிடுச்சு, அந்த இடத்துல போய் நின்று நம்ம செஞ்சோம்னா ஐயோ அது கூச்சமாக இருக்கு. இன்னைக்கு அநேக விபச்சாரத்துக்கும் வெளியரங்கமாய் அப்படி போய் நின்று எல்லாத்துக்கு முன்னாடி அவங்க கூச்சப்படுவாங்க. ஆனால் தான் வெட்கப்படலை. அந்த இடத்துல அந்த நாட்டில் யூதருடைய வழக்கங்கள் இது மாதிரி பெண்களை வந்து அடிக்க கூட செஞ்சுருவாங்க. ஐயோ அது பயப்படலை, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பயப்படாமல் அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. இன்னொன்று, தான் செய்கிற செயலை நிறுத்தவே இல்லை. அந்த மாப்பாட்டு கண்ணீர்னால கழுவுறாங்க, தலைமுடியை வச்சு துடைக்கிறாங்க, அந்த செயலை நிறுத்தவே இல்லை. அடுத்தது 4வது என்னன்னு கேட்டால், தன்னை நிராகரிக்கிற அந்த நபர்கள், அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் இந்த ஆட்கள் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. தன்னை நிராகரிக்கிற நபர்களுடைய அவங்க மேலே கவனத்தை வைக்கல. இன்னைக்கு தேவனிடத்தில் அன்பு கூறுகள் கிரியை செய்யும் பொழுது இப்படி தான். தேவனை நேசிக்கிற நீங்கள் தேவனுக்காக கிரியை செய்கிறது
ஒன்று, சுவிசேஷம் அறிவிக்கிறது பிரதானம். நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது பயப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. நீங்கள் கிரியை செய்கிறத நிறுத்தாமல் அடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாலாவதா, உங்களை நிராகரிக்கிற நபர்களை நீங்கள் பொருட்படுத்தவே கூடாது. சரி, அவங்க வேணாம், தூக்கி எரிஞ்சிட்டாங்க ட்ராக்ஸை, அதனால என்ன, அடுத்த ஆளை பார்ப்போம். அப்படி செஞ்சால் தொடர்ந்து அந்த அன்பின் கிரியை நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த அம்மா அப்படி ஒரு நல்ல ஒரு மனநிலை இருந்தாங்க, தேவனால் பாராட்டு பெற்றாங்க. இவளால் அதிகமாய் அன்பு கூர்ந்தாலே. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தேவன் மேலே அன்பு கூறுகிறோம், தேவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம். இன்றைக்கி வேதத்தில் எத்தனையோ பேரை பார்த்து கர்த்தர் பாராட்டினார். என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று சொன்னார். என் இருதயத்துக்கு ஏற்ற தாசனாகிய தாவீதை கர்த்தர் என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று சொன்னார். எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி பாராட்டு பெற்ற தானியேலை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட பாராட்டுக்குரியவர்களாய் நாம் மாற நம்ம விட்டு கொடுக்க போகிறோம். மனுஷரால் வருகிற புகழ்ச்சி அல்ல, என் தேவன் என்னை பாராட்டட்டும். அநேக நேரங்களில் மனுஷரை பிரியப்படுத்த நினைச்சா நம்ம அநேக நேரங்களில் பாதிக்க தான் படும். மனுஷர் ஒரு புறம் இருந்தாலும் தேவனை பிரியப்படுத்தி பயணிக்கிற அனுபவம், தேவனால் சாட்சி பெறுகிற அனுபவம். இன்னும் என்னுடைய விசுவாச பயணத்தை நான் தொடருவேன். இன்னும் சோர்ந்து போகாமல் கர்த்தனை நான் உறுதியாக பிடிச்சிக்குவேன். மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக என் ஆண்டவர் என்னை பார்க்க மாட்டார். அநேக நேரங்களில் இந்த அம்மா போட்டது அவங்க சொந்தக்காரங்க இருந்தால் அந்த 2 காசை போட, நீ என்ன பைத்தியக்காரியா, நீ போட்ட 2 காசை வச்சு யார் என்ன பண்ணிட போற, நீ வச்சுருந்தீங்கன்னா ஒரு பண்ணை வாங்கி சாப்பிட்லாம்ல அப்படின்னு எத்தனையோ பேர் அதை பார்த்து பரியாசம் கூட பண்ணியிருக்கலாம், அதை விமர்சனம் பண்ணியிருக்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பதாக உண்மையா அநேக நேரங்களில் அப்படி தான். மற்றவங்களை கவனிக்க வேண்டாம், கர்த்தருக்கு முன்பதாய் உண்மையாய் ஆராதிக்கிற நிலைமை, கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய் செயல்படுகிற நிலைமை. உலகம் 1000 விமர்சனங்களை முன்வைக்கட்டும், நான் என்னுடைய நற்காரியங்களை குறைக்கப் போவதில்லை, நல்ல விஷயங்களை நிறுத்தப் போவதில்லை. தொடர்ந்து தேவனால் பாராட்டு பெறத்தக்கதாய் என்னை நான் மாற்றிக்கொள்வேன். அப்படி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். இந்த ஆண்டில் கர்த்தர் சொல்வார், நிச்சயமாக மகளே, நிச்சயமாக மகனே, உன்னை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணும். தேவன் தருகிற இத்தகைய ஆசீர்வாதத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். தேவன் நம்மோடு கூட இருந்து இடைப்பட்ட இந்த வார்த்தைக்காக நாம் எல்லாம் இருக்கிற இடத்துல நின்று கர்த்தர் நம்மோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி நல்ல ஒரு அர்ப்பணத்தோடு போகலாம். எல்லா ஆராதனை போல இந்த ஆராதனை இருக்க வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். ஆபிரகாம் வேதத்தில் இத்தனை திரளான சாட்சிகளை நம்ம பார்க்கிறோம், எத்தனை முன் சென்ற தேவ மனுஷங்களை பார்க்கிறோம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த ஆசை வருது? உலகத்துல பின்பற்றுகிறவன் சொல்றான், நான் விஜய மாதிரி ஆகணும், நான் அஜித்த மாதிரி ஆகணும், ரஜினி மாதிரி ஆகணும். அந்த ஹீரோ மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிற உலகத்தின் ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களுக்குள்ளார, ஏசப்பா நான் ஆபிரகாமா போல விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் ஆண்டவரே, தானியேலை போல நான் 3 நேரம் ஜெபிக்கணும் ஆண்டவரே, தானியேலை போல நான் தீர்மானத்துல உறுதியா இருக்கணும் ஆண்டவரே, தாவீதை போல இருதயத்துக்கு ஏற்ற தாசனா நான் வாழணும் ஆண்டவரே. அப்பா எனக்கு கிருபை தாங்க. எத்தனை பேர் பிரியப்படுறீங்க? இவங்கள போல நான் இருக்கணும், அப்போஸ்தலனாகிய பவுலை போல நான் ஊழியம் பார்க்கணும், இயேசுவை பின்பற்றின சீஷர்களை போல நான் இரத்த சாட்சியா மறிக்கணும். எனக்கு ஆசையா இருக்குப்பா. உங்களை எத்தனை பேர் இப்படிப்பட்ட விருப்பங்கள் எண்ணங்கள் உங்களுக்குள் உருவாகும்? உலகத்தின் ஆசையோடு பயணித்து உலகத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக தேவன் நம்மை அழைக்கலங்க. உன்னத வாழ்வு, ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமா முடிஞ்சிடும். ஒருத்தர் முன்ன போறாங்க, அடுத்தவங்க பின்ன போறோம், அவ்வளவுதான். எல்லாருக்கும் பிறப்பு என்பது ஒரு நாள் இருப்பது போல இறப்பு என்பது உண்டு. இந்த வாழ்க்கையை முடிக்கக்கூடிய ஒரு நாள் அது யாருக்கு எப்ப வேணாலும் வரலாம். யாரும் தன்னுடைய ஜீவனை குறித்து உத்தரவாதம் பண்ண முடியாது. இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையை இயேசுவுக்காக வாழ்ந்து முடிக்கிறதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ திரளான ஆஸ்திகள் நமக்கு இருந்தாலும் அது நமக்கு ஜீவன் அல்ல.
ஆண்டவருக்காக வாழ, ஆண்டவருக்காக இன்னும் செய்ய நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஊழியக்காரங்களா நிக்கிறவங்க சில அர்ப்பணங்களை கடந்துதான் அந்த இடத்துல வந்து நிக்கிறோம். இன்னைக்கு அநேக நிலைமையில நாம் எப்படிப்பட்டவர்களாய் நாம் முன் செல்லுகிறோம். இன்னைக்கு உலகம் அநேகரை விமர்சித்தே தன்னுடைய குறையை உணராம பயணிக்குது. பரிசேயர் செய்தது அதுதான். பிறரை விமர்சித்தே தன்னுடைய பரிசுத்தத்தை பெரிதாய் நினைத்த பரிசேயர்கள், அவங்களுடைய குறைவு அவங்களுக்கு தெரியாமே போயிடுச்சு. இன்னைக்கு அப்படி அல்ல. ஆண்டவரே, என்னை நான் நோக்கணும், என்னை நான் சரி செய்யணும். நான் ஒரு நாள் பரலோகத்தில் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கணும். நான் உங்களுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்கு என்னை தகுதிப்படுத்துங்க. வேணாம் ஆண்டவர், இந்த உலகம் எனக்கு வேண்டாம். உலகத்தின் சிந்தை எனக்கு வேண்டாம். உலகத்தின் யோசனை எனக்கு வேண்டாம். உலகத்தின் ஆதாயம் எனக்கு வேண்டாம். உலகத்தினால் வருகிற வாழ்வு மாத்திரம் எனக்கு வேணாம் ஆண்டவர். எனக்கு நீங்க வேணாம் ஆண்டவரே. மெய்யான அர்ப்பணம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு அவன்கிட்ட நமக்குள்ளாய் மாய்மாலங்கள் மாறணும். உடைய அன்பு மாயமற்றதா இருப்பதாக என்று வேதம் சொல்கிறது. நமக்குள்ள இருக்கிற மாய்மாலங்கள் மாறட்டும். நமக்குள்ள இருக்கிற எல்லா விதமான தீமையான சுபாவங்கள் மாறட்டும். நம்முடைய சரீர அவயங்கள் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் ஏதோ சீக்கிரம் வரப்போகிறார். யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அவருடைய வருகை இத்தருணத்தில் இருக்குமான நம்ம எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படும்? ஒரு வருகைக்கான அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்குது. நம்ம எத்தனை பேரு தேவனை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம்? ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அது ஆண்டவர் எப்ப முடிப்பாருன்னு தெரியாது. அடுத்த உலகத்துக்குள்ளாய் கடந்து செல்லுகிற நிலைமை. தேவனுக்கு நேரா உங்களை எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? ஓடிக்கிட்டே இருக்கோம் உலகத்துக்கு பின்னாடி. உலகத்துக்கு பின்னாடி ஓடுறோம். தேவைகளை நோக்கி ஓடுறோம். உறவுகளை நோக்கி ஓடுறோம். நித்தியத்தை நோக்கி ஓடுறோமா? தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம். எல்லாம் நீங்க உள்ளத்துல இருந்து ஜெபிக்கிற ஒரு நேரம். கரங்களை உயர்த்தி சோமன், அப்பா என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. வெறுமையாய் நிற்கிற நிலைமை அல்ல. என் தேவனால், என் தேவனுடைய பிரசன்னம் என்னில் நிறைவாய் இருந்து நான் கடந்து செல்லும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாம். ஒரு மாற்றம் நம்மிலே வரட்டும். ஒரு மாற்றம் இந்த ஆண்டில் நம்முடைய குடும்பத்துக்குள் வரட்டும். சபை அது எதற்கு தெரியும்? கர்த்தருடைய வருகைக்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடம். ரொம்ப சிம்பிளா சொன்னா வேற எதுவுமே இல்லை. திருச்சபை என்பது எது? அவருடைய வருகைக்கு நம்மை ப்ரிப்பேர் பண்ணுகிற ஒரு இடம் தான் சபை. கல்யாணம் மற்ற விஷயங்கள்லாம் அடுத்ததுதான். பரலோகத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு இடம். இன்னைக்கு நாம் ஆயத்தமாகணும். தேவ சமூகத்துல சொல்லலாம். அநேக நேரங்கள்ல உங்களுக்குள் இருக்கிற சில பலகீனங்கள் உங்களுக்குள் கேள்விகளை தரலாம். இன்னைக்கு கர்த்தர் அநேகத்துக்கு விடை அளித்திருக்கிறார். மகளே, நீ ஆபிரகாமின் குமாரத்தி. மகனே, நீ ஆபிரகாமின் குமாரன். அதை மறந்துடாதப்பா. உலகத்தின் சூழ்நிலைகள், தேவைகள் குறையும் போது கர்த்தரை குறைத்து மதிப்பிட வேண்டாம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். எத்தனை பேர் உங்கள என்னிலே மாற்றம் வர, நான் தேவனால் பாராட்டு பெற, எனக்குள்ளாய் மாற்றத்துக்கு நேரம் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றோம். எல்லா கண்களும் மூடப்பட்டிருக்கிற நேரத்தில் தேவனுக்கு முன்பதாய் கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். எனக்குள் மாற்றம் வரட்டும், எனக்குள் மாற்றம் வரட்டும் ஆண்டவரே.
நீர் எங்களிலே மகிமைப்படுங்கப்பா, எங்களிலே மகிமைப்படுங்க. எங்கள் வாழ்க்கை உமக்கு பிரியமானதாய் மாறட்டும். இதனால் தங்களை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்க, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்ற வார்த்தையின்படியா தேவனுக்கு முன்பதாய் அன்றே நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இந்த அர்ப்பணத்தை கர்த்தர் காண்பீராக. கர்த்தர் மெய்யான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவீராக. நம்முடைய பிள்ளைகள் அவருடைய குறைவிலும் நாங்கள் இயேசுவை விட போவதில்லை, தேவனுடைய ராஜ்யத்தை விட போவதில்லை என்று உறுதியாய் நிற்க இன்னும் தேவையான பலனை கர்த்தர் நீர் அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்ற வார்த்தையின்படியா மகிமையின் அனுபவத்துக்கு தங்களை முழுவதுமாய் விட்டு கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள்ல இருக்கிற இருதயத்தின் சோர்வுகள் அகலட்டும். கர்த்தர் அவர்களை குறித்து வைத்த திட்டம், தரிசனம் அவருடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நிறைவேறும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் குறித்த அந்த நாள், கர்த்தாவே இந்த தொடுதலின் நாளை நாங்கள் எதிர்நோக்குகிறோம். கர்த்தர் இம்மையிலும் உடைய பிள்ளைகள் உடைய நாம மகிமைக்காக நிற்க தேவன் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இம்மைக்கும் மறுமைக்கும் தேவன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தருடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பலப்படுத்துவீராக. தொடர்ந்து உடைய பிள்ளைகள் இருதயங்களுக்குள்ளாய் தேவ பிரசன்னம் ஆளுகை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை உடைய பிள்ளைகளை தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவன் இன்னும் உடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு நடத்துவீராக. நாமத்துக்கே மகிமை செலுத்துகிறோம். சகலவற்றிலும் உயர்ந்திருங்க. சகல துதிகன மகிமைக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். நாம் யாவர் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவ ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் தெய்வீக சமாதானமும் நம் அனைவரோடும் கூட, நம்முடைய குடும்பத்தார் அனைவரோடும் கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்து இயேசுவின் வருகை பரியந்தம் இருந்து காப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்துங்கள். கர்த்தர் நன்மையானதை வாழ்க்கையில் செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.